புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சொரியாசிஸ் நோய் சார்ந்த கேள்விகள் இருந்தால் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த சொரியாசிஸ் கண்டிஷனை பற்றி சொல்லுங்கள். இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? சொரியாசிஸ் ஒரு நபருக்கு வருது, சொரியாசிஸ்க்கான அறிகுறிகள் ஒரு நபருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை நம்ம முன்னாடியே கொஞ்சம் கணிச்சு, இல்லை நம்மளுக்கு ஒரு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம சில அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு நபருக்கு ஒரு தோல் வறட்சியாக இருக்கிறதுனாலையும், இல்லை ரொம்ப உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஒரு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கான கரெக்டான முறையான மருத்துவர்களை அணுகி அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அவங்க தோலை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன, உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை, மருத்துவரோட கைடன்ஸோட பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு சருமம் சார்ந்த பிரச்சனை, குறிப்பாக அதிகப்படியாக ஒரு நபராலேயோ இல்லை பல பேராலேயோ பேசப்படக்கூடிய இந்த சொரியாசிஸ் பிரச்சனை ஒரு தீர்வே கிடைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு அதுக்கு வாழ்நாள் முழுக்க மருந்துகள், மாத்திரைகள், இல்லை தைலங்கள், இல்லை வெளிப்பூச்சுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கணும். அதுக்கு எனக்கு தீர்வே கிடைக்கிறது இல்லை மருந்து மாத்திரைகள் எடுக்கும் போது எனக்கு அந்த தோல் பாதிப்பு குறைஞ்சிடுது, வெளியில் நம்மளுக்கு அது தெரியறதே கிடையாது. ஆனால் திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சியோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ, சிலருக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கூடும் இந்த தோலில் திரும்பவும் வருது. ஏன்னா இப்போ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட் சொல்லக்கூடிய தொந்தரவு என்ன அப்படின்னா, எனக்கு தோல் வறட்சியாக இருந்தது, ரொம்ப தோல் இழுக்குது, தோலெல்லாம் ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க, அரிக்குது, ஊறுது, நமைக்கிற மாதிரி இருக்குது, எதை குடுக்குடுன்னு ஓடுற மாதிரி இருக்குது, தோலை பராண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு 3 மாதமாக தான் இருக்குது அப்படின்வாங்க. அப்புறம் நம்ம கேட்போம், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கானா? ஆமாம், எனக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்திருக்கு, இல்லை 5 வருஷம் முன்னாடி வந்திருக்கு, ஆனால் நான் அது ஆயின்மெண்ட்லாம் போட்டால் எனக்கு சரியாயிடுச்சு, அப்போ சரியாயிடுச்சு, ஆனால் எனக்கு இப்போ தான் திரும்ப வந்திருக்கு அப்படின்வாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், இது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவு. நம்மளுக்கு ஒரு சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நம்மளோட ரத்தம் மற்றும் நம்ம குடல் சம்மந்தப்பட்டது தான். அப்போ நம்ம அதை ரெண்டத்தையும் சரி பண்ணாமல் ஒரு சருமம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணவே முடியாது. அப்போது நீங்கள் மருந்துகள், மாத்திரைகள் எடுக்கும் போதோ டாக்டர்ஸ் அப்போ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த உணவு சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் தவிர்த்திருப்பாங்க, இல்லை டாக்டர் சொன்ன மாதிரி மருந்துகள், மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் இல்லாமல் நம்ம தோல் சரியாக ஆரம்பிச்சிடுது. ஆனால் உணவு முறைகள் நம்ம கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, திரும்பவும் அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த சொரியாசிஸ் பாருங்கள், நம்மளுக்கு ஆன் ஆஃப் அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் காட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம சொரியாசிஸ் வரத்துக்கான அறிகுறிகளை நிறைய கொடுக்கும்போது, அதோட தூண்டுகோலை நிறைய கொடுக்கும்போது, நான் சொன்ன மாதிரி நம்மளோட தோல் வறட்சி ஆகிறது, ஒழுங்காக நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, ஏன்னா தண்ணி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அப்போ நம்ம தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறது, இல்லை தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இல்லை வாதம் அதிகமாகிறது, இல்லை உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப நம்ம மாற்றங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சொரியாசிஸ் வரத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு அது வரத்துக்கான ஒரு காரணிகள் ஈஸியாக நம்மளுக்கு அது வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சொரியாசிஸ் வந்துருச்சு ஒரு நபருக்கு, இல்லை சொரியாசிஸ் பிரச்சனைனால ஒருத்தர் ஒரு நாளடைவில் பாதிப்பாகிறாங்க, அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பயத்தை தரும். நம்மளுக்கு அது ஒரு மாதிரி தோல் மேலே என்னதோ ஒட்டின மாதிரியான ஒரு அறிகுறிகள் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு தொந்தரவு, அதை சரி பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆள் மனசில் நிறைய
பேருக்கு ஒரு எண்ணங்களும் ஒரு பதிவும் இருக்குது. அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில ஈஸியாக மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம சொரியாசிஸ் நோயை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சொரியாசிஸ் பத்தி ஒரு நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து கல்பனாங்க. எந்த ஊர்ல இருந்துமா? மேம் நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? சித்தப்பாக்கு வந்து சொரியாசிஸ் இருக்கு. ஒரு 4 மாசமாவே ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு வெள்ள வெளியா. ஓகேமா. இப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு மூட்டு வலி இருக்கு மேம். அதை பத்தி டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாம், தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் சித்தப்பாக்கு வந்து 45 வயசு ஆகுதுங்க. அவருக்கு வந்து 4 மாசமா சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். இப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு மூட்டு வலியும் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அவர் உட்காந்து ஏன்ச்சாருன்னா அந்த இடம் அப்படியே ஸ்டாச்சஸ் மாதிரி இப்படி ஒயிட் கலர்ல அப்படி கொட்டுது. அது சரி பண்ண முடியுங்களா? சரி, அது கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஏன்னா இப்போ சொரியாசிஸ் ஒரு நபருக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஜாயின்ஸ்லயுமே அது பாதிப்பு கொடுக்க ஆரம்பிக்குது. அது வந்து சொரியாசிஸோட ஒரு டைப் சொல்லுவோம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்ன பண்ணுது, நம்மளுக்கு தோல் பிரச்சனை வரதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. என்னடா இப்படி ஒரு தோல்ல பிரச்சனை இருக்கேன்னு. ஆனால் நம்மளுக்கு அதோட சேர்ந்து மூட்டு வலிகளும் வரும்போது இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கு. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை தலையில் மட்டும் ஸ்கால்ப் சொரியாசிஸ் இருக்கு, இல்லை கையில் காலில் மட்டும் இருக்கு, இந்த மாதிரி இல்லை உடம்பு ஃபுல்லாக இருக்கு, இந்த மாதிரி எங்கே நம்மளுக்கு சொரியாட்டிக் பேச்சஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அதோட சேர்ந்து வாதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வலிகள் வந்தாலுமே அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் சொரியாசிஸ் வராமல் இருக்கக்கூடிய வலிகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸுக்கு சரியாக இருக்குது. அதனால் தாராளமாக சித்தப்பாக்கு சரியாகும், வரி பண்ண வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? என் பேர் ஷாலினி மேம். நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? சித்தப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீசிங் இருக்கு மேம். என்ன வயதாகுதுமா அவருக்கு? அவருக்கு வந்து 50 வயசு ஆகுது மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட சித்தப்பாக்கு வந்து வீசிங் இருக்கு மேம். அதனால வந்து எந்த ஒர்க்குமே ஒழுங்கா பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதிகமா மூச்சு வாங்குது, கோல்டு அதிகமா ஆகுதுன்னு சொல்றாங்க மேம். சரியா தூங்க முடியல, நைட்ல தூக்கம் வரலன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகே, எவ்வளோ நாளா இந்த வீசிங் தொந்தரவு இருக்குது? அவருக்கு வந்து 2 இயர்ஸா இருக்கு மேம். சரி, ஓகேடா, நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த மாதிரி வீசிங் அதிகமாக இருக்கிறது, மூச்சு விட சிரமம் இருக்குது, மூச்சு விடும் போது வாங்கும் போது ஒரு மாதிரி பூனை கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது, விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது. ஸோ அந்த மூச்சு திணறலுக்கு வந்து பஃப் யூஸ் பண்ணுறோம், இன்ஹேலர் யூஸ் பண்ணுறோம், இல்லை மாத்திரைகள் போடுறோம். ஸோ இது பண்ணாதான் நம்மளுக்கு சரியாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எளிமையான மூலிகை மருந்துகள் கொண்டு சரி பண்ணிகிட்ருக்கோம். தாலி சாதி சூரண மாத்திரை நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை சித்தா ஃபார்மசியில் கிடைக்கும். அது வாங்கிட்டு 2 மாத்திரை, காலையில் 2, மதியம் 2, நைட்டு 2, சாப்பிட்ட பின்னாடி ஒரு 1 hour கழிச்சு 2 மாத்திரை சும்மா வாயில் போட்டு சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிடணும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நம்ம எச்சிலோட கலந்து நம்ம உள்ளுக்கு நம்ம முழுங்கும் போது நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியே வருது. ஒரு காரம் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி குழன்னு நம்மளுக்கு எச்சில் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த குழன்னு வரக்கூடிய அந்த சளி ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். தாராளமாக நீங்கள் மருத்துவரை அணுகுங்க, நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸலண்ட்டான மெடிசின்ஸ் நுரையீரலை பலப்படுத்துறதோட நுரையீரலில் திரும்ப இந்த சளி தொந்தரவோ, இந்த வீசிங் தொந்தரவோ, இல்லை ஆஸ்துமா தொந்தரவோ அது வராமல் அந்த அறிகுறிகளை முற்றிலுமாக குணமடைது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் ஃபர்ஹானா. நான் ஒசூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்றா. என் பேர் ஃபர்ஹானா. நான் ஒசூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். எனக்கு 20 வயசு ஆகுது. நான் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு அடிக்கடி சளி கோல்ட் ஆயிட்டே இருக்கும். மூக்குல இருந்து தும்மல் வந்துட்டே இருக்கும் மேம். எனக்கு டஸ்ட் அலர்ஜி, அப்புறம் தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தாலும் கூலிங்கா இருந்தாலும் எனக்கு அது ஒத்துக்க மாட்டிருக்கு மேம். மூக்குல இருந்து தண்ணியா வர்றது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 year-ஆவே எனக்கு லைட்டா மூக்குல சதை வளர்ற மாதிரி எனக்கு தெரியுது மேம். மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. நைட்ல தூங்கும் போது கூட கொஞ்ச நேரம் மூக்கு வழியா சாப்பிட்டா எனக்கு மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்கு.
அப்போ இறந்துக்கிறேன். இல்லைன்னா வாய் வழியா தான் சுவாசிக்கிறேன். அது மூக்குல எனக்கு லைட்டா சதை வளர்ந்திருக்க மாதிரி இருக்கு மேம் எனக்கு. சரிடா, இதெல்லாம் எவ்வளவு நாளா இருக்குது உங்களுக்கு இந்த தொந்தரவு? இந்த சளி தொந்தரவு எனக்கு இருக்கு மேம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கோல்டு எனக்கு இருந்துட்டு தான் மேம் இருக்கு. ஆனா இந்த மூக்குல சதை வளர்ச்சியா இருக்கிற சிம்டம்ஸ் எனக்கு ஒரு 1 year தான் மேம் தெரியுது. சரி, ஓகேடா, நீ கவலைப்படாத. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு. இப்போ நம்மளோட குழந்தையிலிருந்தே நம்மளுக்கு இந்த சளி தொந்தரவு இருக்கு. நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, நம்மளோட நாட்டு நெல்லிக்காய். அது ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, பாதி போதும். நல்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு 2 மிளகு எடுத்துக்கோங்க. இதை நல்லா உரல்ல போட்டு நல்லா தட்டி கஷாயமாக்கினாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் ஆக்கிட்டு வடிகட்டிட்டு அந்த திப்பி போட்டுருங்க. அந்த தண்ணி இருக்குது பாருங்களேன், லைட்டாக சூடு தண்ணி கொஞ்சோண்டி கலந்து அதை தினமும் காலையில் எடுத்துக்கோங்க. இந்த மூக்கில் சதை வளர்ந்துருக்கிறதுக்கு நம்ம எக்ஸலண்ட்டான ஒரு ஆவிப்புடி தைலம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் பண்ணலாம். இப்போது வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா வெதுவெதுப்பான தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆவி பிடிப்போம்ல, அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போடலாம், இல்லை மஞ்சள் போடலாம், இல்லை துளசி போடலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மூக்கில் அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த ரணத்தை நல்லா குறைக்கும். மூக்குக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் ஆகும் போது தான் என்ன ஆகுது, அந்த மூக்குக்குள்ளே இருக்க லைனிங் வீங்குது. அப்போ வீக்கம் வர்றது தான் நம்மளுக்கு அந்த மூச்சு விட கஷ்டம் வருது. அப்போ கொஞ்சம் ஆவி பிடிக்கிறது, இந்த சளி தொந்தரவு இருக்குது எல்லாருமே பண்ணக்கூடியது ஆவி பிடிக்கலாம், வேது பிடிக்கலாம். அப்போ நம்ம ஸ்டீம் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த ரணம் சளி எல்லாமே நம்மளுக்கு குறையும். மூச்சு விட சிரமம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும். இதோடு சேர்த்து மருத்துவரையும் பாருங்கள். ரொம்ப யங்கேஜாக இருக்கீங்க, அதனால் ஈஸியாக நம்ம ஒரு 3 6 மாதம் வரைக்கும் மருந்துகள் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு, இந்த மூக்கு அடைச்சிட்டு இருக்குது, டஸ்ட் அலர்ஜி, ஏன்னா உள்ள அலர்ஜி இருக்கும் போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்னால தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. அதோட ரூட் காஸ் என்னன்றதை பார்த்து நம்ம சரி பண்ணிட்டாலே ஈஸியாக சரியாயிடும்டா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் பிரியங்கா மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? நான் நாகப்பட்டினத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு 25 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், என்னோட பேர் பிரியங்கா மேம். எனக்கு ஏஜ் 25 ஆகுது. எனக்கு லைட்டா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு மேம். இந்த கையில தான் வந்துச்சு, இப்ப அது எல்லா இடமும் பரவிடுச்சு. இப்ப கை நம்ம இடுக்குல எல்லாம் அப்படியே ரவுண்டா இருக்குங்க, அப்படியே அரிக்குது, ரொம்ப நரைக்குது. ரொம்ப ஏதாவது சாப்பிட்டா அப்படியே பயங்கரமா அரிக்குது மேம். அப்படியே சுருந்தா ரத்தமா வருது. நானும் எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் மேம், எனக்கு சரியாகல. 2 வருஷமாவே இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ப்ராப்ளம். பண்ணிட்டேன், என்னால முடியல மேம். சரிடா, ஸோ பதட்டப்படாதீங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்போ ஒரு சர்மம் பிரச்சனை சரி. ஸோ இப்போ ஒரு சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. இப்போ ஒரு நபரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதா, நம்மளுக்கு என்ன தோல்ல திடீர்னு ஒரு புண்ணு மாதிரி வந்திருக்கு, ஏதோ காயமாயிருக்கு, நமக்கு என்ன திடீர்னு நமைக்குது, ஒரு இடத்துக்கும் நம்மளுக்கு அது பரவுது அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடுது பார்த்தீங்களா. இன்னொரு பயம் என்ன வருது அப்படின்னா, இதை யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மக்கிட்ட அணுகு பேச மாட்டாங்களோ, அவங்க நம்மக்கிட்ட ஒரு இடைவெளி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணம். நம்ம சொந்தங்களாக இருக்கட்டும், நம்ம பந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம்ம என்ன நினைக்குவோம், இந்த மாதிரியான நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்றதை விட அடுத்தவங்க நம்மளை பார்த்தனாலே நம்ம கிட்ட பேசுறதை குறைச்சிப்பாங்களோன்ற, நம்ம கிட்ட அணுகுமுறையை குறைச்சிருவாங்களோன்ற பயம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ இதுக்கு நான் வெளிப்பூச்சி தைலம் ஒன்று கொடுக்குறேன், அதை நீ எடுத்துக்கோ. அதே மாதிரி வெளிப்பூச்சி போடக்கூடிய அந்த குளியல் பொடி நான் சொல்கிறேன், அரைப்பு பொடி கொடுக்க சொல்கிறேன். அதையுமே கொஞ்சம் அரைச்சி உடம்புல பூசி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேப்பிலை, நல்ல காஞ்ச வேப்பிலை எடுத்துக்கலாம், இல்லை வேப்பிலை இலைகள் வாங்கி அதையுமே அரைச்சிக்கலாம். காய வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மருதாணி இலைகள் எடுத்துக்கோங்க, கத்தாழை எடுத்துக்கோங்க, சுருள் பட்டை சொல்லுவாங்க, அது நம்ம ஸ்கின் நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ அது 3-4 பொருளையும் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பொடியாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் ஓகே தான். இல்லை மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு அதை மேலுக்கு ஃபுல்லாக பூசி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பரங்கிப்பட்டை நல்ல ஒரு ரத்த சுத்திகரிக்கும். அதே மாதிரி சீந்தலும் நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும். இது மாத்திரையாக கிடைச்சாலும் ஓகே தான், இல்லை பொடியாக கிடைச்சாலும் ஓகே தான். உங்களுக்கு என்ன ஈஸியாக கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இல்லை பட்டையாக பரங்கி பட்டையாக நான் வாங்குறேன், அதை வறுத்து பொடி பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளை
நம்மளாக ஒரு பொருளை வாங்கி நம்மளாக செய்து நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் நம்மளுக்கு முழுமையாக 100% நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதையுமே பண்ணுங்கள். இதோடு சேர்த்து மருத்துவரையும் பாருங்கள். ஏன்னா இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரத்த சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இது உங்களுக்கு என்ன மாதிரியான தோல் பாதிப்புன்றத மருத்துவர் கண்ணால் பார்த்துட்டு உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குமா, உங்களுக்கு எக்ஸிமா இருக்குமா, இல்லை அலர்ஜி தான் இருக்குமா, இல்லை பூச்சிக்கடி தான் இருக்குமா, இல்லை இந்த ஏதாவது ஒரு பிரச்சனைனால வருதுமா அப்படின்றத ஒரு ஊர்ஜிதப்படுத்திட்டு அதோடு சேர்ந்து மூலிகை மருந்துகள் எடுக்கிறது ஈஸியாக உங்களுக்கு ஒரு நோய் தன்மை சரி. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகா பேசுறேன் டாக்டர். எந்த ஊர்ல இருந்துமா? சேலம்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாக்காக கேட்கணும். சரி, வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? எங்க அம்மாக்கு 52 வயது ஆகுது டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அம்மாக்கு 52 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு, ஒரு ஃபீவர் மாதிரி வந்துச்சு. அப்புறம் போய் டாக்டர்கிட்ட காட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு 2 காலுமே ரொம்ப வீங்கிடுச்சு பெருசா. என்ன அப்படின்னு செக் பண்ணும் போது இந்த மாதிரி முடக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்ப 2 வருஷம் ஆகுது, இப்பவுமே அவங்களால காலை மடக்க கூட முடியல. வீக்கம் இருக்கு, வீக்கம் ரொம்ப இல்ல, கொஞ்சமா இருக்கு. ஆனா அவங்களால காலை மடக்கவே முடியல. ரொம்ப அப்படியே ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. மூட்டெல்லாம் அவங்களால மடக்க முடியல. அது இல்லாம எல்லா மூட்டுமே வலிக்குது, மூட்டுக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப காலை மடக்க முடியல. சரி, ஓகே. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அது மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் யாரானா ஹெல்ப் அழைச்சிட்டு போனா மட்டும்தான் அவங்களால போகவே முடியுது. புரியுது. 2 வருஷமாவே இப்படிதான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அவங்களுக்கு பெயினும் அதிகமா இருக்கு போல. ஹாஸ்பிட்டல் காட்டினாலும் ஒரு எப்படி சொல்ற, அந்த மெடிசன் போட்டா உங்களுக்கு அந்த வலி கொஞ்சம் கேக்குது. ஆனா அந்த வீக்கமோ இல்ல அந்த ஸ்டிஃப்னஸோ குறையவே மாட்டுது. பிசியோதெரப்பி கூட பண்ணி பார்த்துட்டோம், எந்த சேஞ்சஸுமே கிடையாது டாக்டர். சரி, கவலைப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. என்னன்னா இப்போ இந்த முடக்கு வாதம் பிரச்சனை ஒரு நபருக்கு வருது அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே இருக்கு பாருங்க, முடக்கும் வாதம் நம்ம உடம்பை அப்படியே முடக்கி போட்டுரும், கட்டி போட்ட மாதிரி இருக்கும். நீங்க சொல்றீங்க பாருங்க, எந்திரிச்சு நடக்கிறதுக்கோ பாத்ரூம் போறதுக்கோ உட்கார்ந்து குத்த வச்சு எந்திக்கிறதுக்கோ, ஏன் சும்மா சின்ன சின்ன வேலைகள் ஒரு டம்ளர் பிடிக்கிறதுக்கோ எதுவுமே நம்மளால முடியாத அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ வலியும் வேதனையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்றதை தாண்டி ஒரு ஜாயிண்ட்டை பயன்படுத்தும் போது வலி கொடுக்குதுன்னா எவ்வளோ கஷ்டம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த முடக்குவாத பிரச்சனையோடு இருக்கிறவங்க மருந்துகள் மாத்திரைகள் எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த நோய்த்தன்மை அதிகமாகுதே ஒழிய சரியாகலை. எனக்கு அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது. மாத்திரை சாப்பிடும் போது மட்டும் ஒரு நாளைக்கோ இல்லை 1 மணி நேரத்துக்கோ எனக்கு வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் தூங்கின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அஜிஆர் மருத்துவமனையில் உள்ளுக்கு மருந்துகள் நம்ம கொடுக்கறது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை படிப்படியாக குறைக்குது. மசில் ஸ்டிஃப்னஸ் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, குறிப்பாக அந்த முடக்குவாதத்தில் இருக்கிறது அந்த ஸ்டிஃப்னஸ் தான். ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் அந்த வாத நீர் போய் தேங்குது, அந்த வாத நீரை ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துடுறோம். 2வது அந்த மசில் ஸ்டிஃப்னஸ், அந்த டைட்னஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கால கை நீட்டி மடக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது, நம்மளுக்கு அது கஷ்டம் கொடுக்குறது. அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறோம். அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் எடுக்கும் போது நம்ம நீராவி குளியல் கொடுக்குறோம், நம்ம ஒற்றடம் கொடுக்குறோம், நம்ம வர்ம கொடுக்குறோம், நம்ம வஸ்தி முறைகள் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம தெரப்பி முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் நம்ம கொடுக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம். வீக்கம் வலி எல்லாமே ஒரு 3லேருந்து 5 நாளில் பட்டுன்னு குறைஞ்சிரும். ஸோ அந்த வீக்கம் வலி குறைஞ்சிருச்சு, அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு ஒரு லெக் வந்துருமா, நம்மளுக்கு கை கால் நீட்ட முடியுது, ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் குறைஞ்சிருச்சின்னு வருமா. அப்போ அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக யோகா மூலயமா நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறது மூலயமாக பண்ணினாலே ஒரு 10 நாளில் நல்ல ரிலீஃப் தெரியும். மருந்துகள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுத்துக்கணும். டாக்டரை நீங்கள் பார்க்கும் போது நாடி பரிசோதனை செய்வாங்க. முக்கியமானது எதாவது நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க எப்படி நடந்து வராங்க, என்ன மாதிரியான வேலைகள் அவங்க பண்ண முடியும், என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்றதை நீங்கள் சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரியான மனநிலைக்கு ஏற்ற மாதிரி உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதை நீங்கள் எடுத்தாலே போதுமானது. நீங்கள் தாராளமாக மருத்துவரை அணுகுங்க, நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பஞ்சகர்ம சிகிச்சையும் தொடர்றது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? கும்பகோணத்துல இருந்து. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா?
எனக்கு தான் மேம் சக்தி மேம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 21 மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்டா, சொல்லுடா. மேம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். எனக்கு வந்து நீர் கட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம் டாக்டர் பார்த்தப்ப. எனக்கு வந்து என்னன்னா அதனாலயே என்னமோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதுன்னு எனக்கு தோணுது மேம். இப்ப வந்து முன்னெல்லாம் கரெக்டா இருந்துச்சு மேம். இப்ப வந்து அதிகமா ரொம்ப லேட்டா தள்ளி போகுறது, ஒரு 20 நாள் 30 நாள் இப்படி தள்ளி போகுது மேம். பெயினும் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? சரிடா, நான் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது நம்மளுக்கு, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் போதோ, நம்மளுக்கு மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக இல்லாமல் தள்ளி தள்ளி 10 நாள் 15 நாள், ஏன் சிலருக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம உடம்புல கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நம்ம மனதளவிலையும் மாற்றத்தை கொடுக்குது. நம்மளுக்கு உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிக்குது. சிலருக்கு என்ன ஆகுது, வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்குது. நம்மளுக்கு ரொம்ப உடம்பு சூடாகிற மாதிரி கொடுக்குது. நம்மளுக்கு தலை முடி கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நிறைய தொந்தரவுகள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்குமே ஈஸியான 2 டிப்ஸு நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதோடு சேர்த்து மருத்துவரோட ஆலோசனையும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் தினமும் 1 டீஸ்பூன் வந்து நல்லா 1 டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தய தண்ணீர் எடுத்துக்கணும். அது வெந்தயம் என்ன பண்ணும், நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுது. நம்ம கர்ப்பப்பைக்கு நல்லா வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. 2வது பார்த்தீங்கன்னா நல்லா காது பிடிச்சிட்டு தோப்பு கரணம், நம்ம உட்காந்து எந்திக்கிறோம் பாருங்க, அதுவுமே நம்ம கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். கர்ப்பப்பைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்குது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சூப்பரான ஒரு தைலம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், பிசிஓடி தொந்தரவு இருக்குது, ஃபைப்ராய்டு தொந்தரவு இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, இல்லை ஒவேரியன் சிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி என்ன அழுக்குகள் நம்ம கர்ப்பப்பையில் இருந்தாலும், கன்சீவ் ஆகிறது ரொம்ப டிலே ஆகுது, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சூப்பரான ஒரு தைலம் கொடுத்துட்ருக்கோம். அதை எடுத்தாலே போதுமானது. சின்ன சின்ன உணவு முறைகள், எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் மருத்துவரை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தேனியிலிருந்து சபிதா பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது என்னம்மா? 27 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வந்துட்டு ரொம்ப சளியா இருக்கு. இந்த டஸ்ட் கிட்ட போகும்போது அந்த மாதிரி ஒட்டடை அடிக்கும் போது, வெளியே ஏதாவது ரோட்ல போகும்போது ரொம்ப டஸ்ட் வரும்போது உடனே இப்ப 4-5 தும்மல் அடிக்கி வந்துட்டு மூக்கு வடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஆகும்போது அடுத்த உடனே தலைவலி அந்த மாதிரி எல்லாம் வந்தது. சில டைம் என்னன்னா மூக்கு அடைச்சு ரொம்ப மூச்சுட கஷ்டமா இருக்கு, தூக்கம் கூட வர மாட்டேங்குது, அடைச்சு ரொம்ப. ஓகே, இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த அலர்ஜி? ஒரு 5 மாசம் கிட்ட. 5 மாதம் கிட்ட இருக்குது. சரி, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இப்போ இந்த டஸ்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு தும்மல் அடிக்கிறது, இப்போது தாளிக்கும் போது கடுகு தாளிக்கிறாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது தாளிப்பு பண்ணுறாங்க, அந்த நெடி பட்ட உடனே நம்மளுக்கு வந்து உடனே தும்மல் வருது. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் பக்கத்துலேயோ எங்கேயோ வீடு வெக்கேட் பண்ணுவாங்க, காலி பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறாங்க, இல்லை வீட்டில் தூசி தட்டுறோம், இல்லை நம்மளோட அந்த கர்டன்ஸ் பெட்ஷீட் மாற்றுறோம், உடனே நம்மளுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பாத்ரூம் கழுவும் போது அந்த ஆசிட் ஸ்மெல்லு பட்ட உடனே வந்து நம்மளுக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடும், உடனே மூக்கரிக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து செல்லப்பிராணி வீட்டில் ஏதாவது பெட்ஸ் வளர்க்குறாங்க பாருங்களேன், அவங்களுக்குமே சில நேரம் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி தும்மல் அடுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து மூக்கெல்லாம் அடைச்சிட்டு மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டிகிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு அலர்ஜி சிம்டம்ஸ் தான், ஒரு ஒவ்வாமை தான். உங்கள் உடம்புக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பிடிக்கலைன்றதை உங்களுக்கு சளி மூலியமாக அது வெளிப்படுத்த ஆரம்பிக்குது, வெளியே தள்ள ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, தாலி சாதி, இது 4 மூலிகை மருந்தும் சம அளவு எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்கி வறுத்து பொடி பண்ணிட்டீங்க ஒன்றா கலந்து அப்படின்னும் போது நல்ல சூப்பரான ஒரு பொடி வந்து ரெடி ஆகிடும். அது உங்களுக்கு கெட்டும் போகாது, ஒரு 3 மாதம் வரைக்கும் அப்படியே செம்மையாக அப்படியே இருக்கும். ஸோ அது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து தேன், நல்ல சுத்தமான தேன் வாங்கி அதை கலந்து அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், அந்த ஒவ்வாமை, நம்ம ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்குது, அந்த கோழை ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிக்குது. அதோடு சேர்த்து அந்த மூக்கில் சளி சேர்ந்துட்டு நம்மளுக்கு நீராக கொட்டுது பாருங்கள், அதுவுமே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கீதா, மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது என்ன?
45. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? வணக்கம்மா, சொல்லுங்க. ஸ்ட்ரோக் பத்தி எனக்கு வந்து கொஞ்ச நாளா கை கால் வந்து அசைக்க முடியாம இருந்தது, கண்டுக்காம இருந்துட்டேன். அப்புறம் திடீர்னு காலையில் வந்து எழும்பும் போது ஒன் சைடா கை கால் அசைக்க முடியாம இருந்தது, ப்ரெஷரும் அதிகமா இருந்தது. கேட்டப்ப ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாங்க. கேட்கணும். சரி, ஓகே. எந்த பக்கத்துல உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்தது? வலது பக்கம். வலது பக்கம். சரி, ஓகே. இப்போ ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? எக்ஸசைஸ் ஏதாவது பண்றீங்களா? ப்ரெஷருக்கு தான் மருந்து எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்போ இந்த பக்கவாதம், அது பேர்லயே திரும்ப பாருங்க, அந்த பேர்லயே நம்மளுக்கு அந்த இது இருக்குது, வாதம் அதிகமா இருக்கு ஒரு பக்கமாக. அப்போ நம்மளுக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ வாதம் மேல் நோங்கி இருக்கும் போது என்ன ஆகும்? நம்மளுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ் வருது, இறுக்கம் வருது, தசைகள் இறுக்கம் வருது, நம்மளுக்கு கை கால் நீட்டி மடக்கிறதுல கஷ்டம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சூப்பராக இந்த வந்து பக்கவாதம், இல்லை முடக்குவாதம், இல்லை முதுகில் இருக்கக்கூடிய தண்டகவாதம், இல்லை கழுத்தில் இருக்கக்கூடிய வாதம், இல்லை முட்டுகளில் வரக்கூடிய அழல் கீழ் வாதம், இந்த மாதிரி வாதம் மேல் நோங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம பஞ்சகர்ம சிகிச்சைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஸ்டிஃப்னஸ் குறைய குறைய உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு லெகு ஆக ஆரம்பிச்சிடும். மசில்ஸோட அந்த இறுக்கம், தசை இறுக்கம் தான் உங்களுக்கு அந்த வலிகள் கொடுக்குது. அது படிப்படியாக நம்ம மூலிகை மருந்துகள் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வரி பண்ணாதீங்க, நீங்கள் தாராளமாக மருத்துவரை அணுகி. ஏன்னா அதிகப்படியான நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, பிபி ஷூட்டப்பாகவே இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை கவனம் செலுத்தணும். நாடி பரிசோதனை செஞ்சுட்டு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம். நான் விஜயா திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாச்சிக்காக கேக்குறேன். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 68 ஆகுது மேடம். சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. அம்மாச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா 2 மூட்டையும் வலி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். அவங்களால கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது, சேர்ல மட்டும் தான் உட்கார முடியுது. கீழே அவங்களால கால் நீட்டி நல்லா உட்கார முடிய மாட்டேது. அப்புறம் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜவ்வு விலகி இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்ங்கிற மாதிரி சொல்றாங்க மேடம். ஸோ மருந்து மாத்திரை எடுக்கும் போது வலி கேட்குது மேடம். அதுக்கப்புறமேலு வலி ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்போ இந்த மூட்டுகளில் வலி இருக்குது, ஜவ்வு விலகுதல் இருக்குது, ஜவ்வு கிழிதல் இருக்குது, நடக்கிறதுக்கு கஷ்டம் வருது, ரொம்ப அந்த மசில் ஸ்டிஃபாக இருக்குது, முட்டையில் வந்து நல்லா இவ்வளோ பொத்துன்னு நல்லா வீங்கி போய் வீக்கமாக இருக்குது, முட்டியை நீட்டி மடக்கவே முடியல, அந்த வீக்கம் வந்து கால்லையுமே இருக்குது, கணுக்கால்லையுமே அந்த வீக்கம் இருக்குது, விரலெல்லாம் நல்லா உப்பி போய் இருக்குது, நடக்கிற போது ஏதோ தம்முன்னு ஏதோ வந்து மதப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, பார்லி அரிசி இருக்குது பாருங்கள், சூப்பராக நம்ம ரணத்தை வந்து நல்லா குறைக்கும், நம்ம வலியை குறைக்கும், நம்ம ஸ்டிஃப்னஸை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும். பார்லி அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் கூட போதும். ஸோ நல்லா அந்த பார்லி அரிசி வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கஞ்சி மாதிரி செய்து நல்லா தண்ணி விட்டு நம்ம சாதம் பொங்க வைக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பார்லி அரிசியோட வெந்தயமும் கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக இறக்கும் போது மஞ்சள் ஒரு பிஞ்சு போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நல்லா அந்த வலி, வீக்கம், அந்த ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அந்த ஜவ்வு கிழிதல், ஜவ்வு விலகுதல், அதுக்குமே மேல் பூச்சு 10 நம்ம ஒன்று கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பற்றுப்பொடி, முட்டுகளுக்கு போடக்கூடிய பற்றுப்பொடிகள் போடும்போது நல்லா வந்து அந்த நல்லா ஒருங்கிணைச்சு இறுக்கமாக பிடிச்சி வைக்கும் போது நல்லா அந்த வலிக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது. நீங்கள் தாராளமாக மருத்துவர் அணுகுங்க. நான் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேரு தேவி, மார்த்தாண்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்ன? 25 ஆகுது. ஓகே, உங்கள் கொஸ்டினை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. இதனால எனக்கு பயங்கர பேக் பெயின், அடிவயிறு பயங்கரமா வலிக்குது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியல. ஒரு 3 months-ஆ இருக்கு. பயங்கர பெயின், வெயிட் லாஸ் ஆகுது, பயங்கரமா உடம்பு குறைஞ்சிருக்கு. சரிடா, நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த வெள்ளப்படுறது ஏன் நம்மளுக்கு ரொம்ப அதிகப்படுது? வெள்ளப்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி நம்மளோட
அந்த இடுப்பு பகுதியே ஒரு மாதிரி வலிக்கும், வலிச்சு நம்மளுக்கு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி குழன்னு நம்மளுக்கு இந்த வெள்ளைப்படுது. இதுக்கு என்ன பண்ணுங்க, மோர், நல்ல நீர் மோர், அது தயிரே இருக்காது, அதில் வந்து தண்ணி தான் இருக்கும். அதிகப்படியான நீர் மோரில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுட்டு கத்தால பாருங்க ஒரு சின்ன துண்டு நல்லா ஒரு 7-8 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஜெல்லி எல்லாம் ஃபுல்லாக போயிட்டு கட்டியாயிடும். அந்த ஜெல்லி போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளஷ் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து அந்த நீர் மோரில் கலந்து போட்டு அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை நீங்கள் எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சூடு, அந்த அதிகப்படியாக வெள்ளப்படுறது, இது எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். வலியுமே அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், டிவி பார்க்காதீங்க. சரி. ஓகேம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரதிமா. எந்த ஊர்ல இருந்துமா? பல்லடத்துக்கிட்ட இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? பையன் பேரனுக்கு கால்ல கையிலலாம் லேசம் அப்படியே சொரன்னு முள்ளு மாதிரியே இருக்கு தொட்டா, அதான் என்னன்னு கேட்க. என்ன வயதாகுதுமா பேரனுக்கு? 11 வயசு ஆகுதுமா. சரி, பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, இந்த 11 வயசு ஆகுது பேரனுக்குமா, லேசா அப்படியே கைகள்லாம் தொட்டா அப்படியே முள்ளு மாதிரி இருக்குமா, சொரான்னு. கையில வந்து கை முட்டியில வந்து சில பேருக்கு முள்ளா வருமே, அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரிதான் காலு தொடையிலலாம் இருக்கு. மேல உடம்புலலாம் இல்ல, தொடையில இருக்கு, கால்ல இருக்கு, கையில இருக்கு. சரி, அரிப்பு இருக்குதா? அரிப்புலாம் இல்லம்மா, அந்த மாதிரி இருக்காரு. ஆமா, அப்படிதாம்மா இருக்கு, அப்படிதான் இருக்கு. சரி, இதுக்கு நான் ஒரு சூப்பரான மருத்துவம் சொல்றேன், அதை கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மீன் பொரிப்போம் தெரியுமாமா? மீன், நம்ம மீன் இருக்குல்ல, அதை நம்ம பொரிக்குவோம்ல, அந்த மீன் எண்ணெய் இருக்கு பாருங்களேன். மீனுக்கு வந்து நம்ம கோழி மாதிரி நிறைய ஃபுல்லா ஆயில் போட்டு பொரிக்க மாட்டோம், கொஞ்சமா தானே எண்ணெய் விடுவோம். மீன் வந்து சீக்கிரமா வெந்துடும். கொஞ்சமா வந்து எண்ணெய் போட்டு நம்ம பொரிக்குவோம் பாருங்க. அந்த கடாயில கொஞ்சோனி அந்த எண்ணெய் இருக்கும் பாருங்களேன், அந்த எண்ணெயில ஒரு நல்ல ஒரு கைப்பிடி சுடு சாதத்தை போட்டு பிசைஞ்சி அது உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு சொல்லுங்க. இந்த கை முட்டியில, காலில், தொடையில, உள்பக்கத்தில் இந்த முள்ளு மாதிரி இருக்கும், சரசரன்னு இருக்கும் தொட்டு பார்த்தாலே. இது என்னன்னா சத்து குறைஞ்சிருக்கு, சத்து குறைபாடுனால வரக்கூடியது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மீன் எண்ணெய் மாத்திரைலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம மீனை என்ன பண்ணுவோம், நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்குவோம்ல, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போட்டு மீன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெயில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி நல்லா கொடுங்க. அதுக்கப்புறம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய் 3 எண்ணெயும் கலந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. கையில் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற விட்டுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா டர்க்கி டவல் சொல்லுவாங்க பாருங்க, நல்லா திக்கா இருக்கும் அந்த டவல். ஸோ அந்த டவல் வச்சு நல்லா வந்து அந்த இடத்த வந்து தொடச்சி விடுங்க. ஸோ இதை ரெகுலராக தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. படிப்படியாக அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சத்து குறைபாடுனால தான் நம்மளுக்கு தோலில் அது ஒரு வெளிப்பாடாக வருது. அதையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிகளை மருத்துவரோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் காவியா. எந்த ஊர்ல இருந்து? திருநெல்வேலில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான், ஃபைப்ராய்ட் ப்ராப்ளத்துக்காக. என்னம்மா? ஃபைப்ராய்ட் ப்ராப்ளத்துக்காக பேசணும். ஓகே, ஃபைப்ராய்டு இருக்கு. என்ன வயதாகுது உங்களுக்கு? 35. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸா ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருக்கு. அது எப்படின்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகுது. ப்ளீடிங் ஆகுறதுல வந்து கட்டியா தின்னா ப்ளீட் வருது பீரியட்ஸ். அப்புறம் வந்து நல்ல டயர்டாவும் இருக்கேன். அடி வயெல்லாம் நல்ல வலி, இந்த பீரியட்ஸ் டைம் வலி எல்லாம் தாங்க முடியல. நான் வந்து அலோபதி மெடிசன் எடுத்து அங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னாங்க. 8.5 சென்டிமீட்டர் இருக்கு. அதான் எனக்கு கர்ப்பப்பை எடுக்க இது விருப்பம் இல்ல. அதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாங்க. சரி, இந்த ஃபைப்ராய்டு கட்டியோட சைஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 8.5 சென்டிமீட்டர் சொன்னாங்க. சரி, இப்போ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு காலர் பேசினாங்க, அவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, இல்லை நம்மளுக்கு நீர் கட்டி இருக்குது, 2 பக்கமுமே நீர் கட்டி இருக்குது, இல்லை ஒரு பக்கம் மட்டும் நீர் கட்டி இருக்குது, நம்மளோட இந்த ஓவேரியில் வந்து சிஸ்ட் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகையெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சூப்பரான ஒரு தைலம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்கு கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ
அப்போ நம்மளுக்கு அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது, அதையும் சரி பண்ணக்கூடிய வழிகள், நம்மளுக்கு மாதம் மாதம் அந்த மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வரணும், அந்த பிரச்சனைக்கான மருத்துவ ஆலோசனை நம்ம கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா என்ன மாதிரி உணவு முறைகள் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன மாதிரியான ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க, இது எல்லாமே நீங்கள் மருத்துவர்கிட்ட சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரியான கவுன்சிலிங் உங்களுக்கு மருத்துவர் கொடுப்பாங்க. ஆலோசனை நீங்கள் கேட்டுட்டு அதன்படி நடக்கும் போது இந்த விஷயத்தை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து அதுக்கு தீர்வு காண முடியும்ன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சித்ரா. எந்த ஊர்லேருந்துமா? பட்டாபிராம்லேருந்து பேசுகிறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? 48. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வாய்க்கு உள்ள இருக்குல்ல கண்ணம் தவடை, அதுக்கு உள்ள வந்து கருப்பா இருக்குது, கோடு கோடா கருப்பா இருக்கு. நாக்கெல்லாம் வந்து புளிப்புலியா இருக்கு. காரமே சாப்பிட முடியல, சூடா எதுவும் சாப்பிட முடியல. எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? அது ஒரு மாசமா இருக்கு. ஒரு மாசமா தான் இருக்கு. வீட்டாண்ட டாக்டர் போய் பார்த்தேன். அதுக்கு உள்ள ஒரு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அது போட்டு கூட சரியாவே ஆகல. சரி, ஓகே. இப்போ இந்த வாய்க்குள்ள வந்து நம்ம உள் பக்கத்துல வந்து புண்ணா இருக்கு, கொப்பள மாதிரி இருக்கு, கருப்பு கருப்பா இருக்கு, வெடிப்பு மாதிரி இருக்கு, நாக்கு வந்து வறண்டு போய் இருக்கு, இல்ல நாக்குல ஏதோ மாவு பூசின மாதிரி இருக்கு, அச்சரம் மாதிரி இருக்கு, இந்த உதடுகள்ல வந்து நம்மளுக்கு புண்ணாக மாதிரி இருக்குது, புண்ணா இருக்கு, வெடிப்பா இருக்குது, நம்மளுக்கு சாப்பாடு உள்ள அன்னம் வந்து இறங்க மாட்டேங்குது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா நம்ம வயிறு உள்ள புண்ணா இருக்குன்றதை தான் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ வயிறு உள்ள புண்ணா இருக்கும் போது என்ன ஆகும்? நம்மளோட வாய் மூலமா அது வெளிக்காட்ட ஆரம்பிக்குது. நீங்க ஏதோ வயிற்றுக்கு கொடுக்கறது கண்டிப்பா ஒத்துக்கல, நல்லது கிடையாதுன்றத வாயிலேயே புண்ணாகி நீ அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்த ஆரம்பிக்குது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கரிசாலை கற்பம் இருக்கு பாருங்க, கரிசாலை கற்ப டேப்லெட் நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அந்த மாத்திரை எடுத்துக்கலாம். இல்ல திரிஃபலா மாத்திரை அதையும் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வயிறு புண்ணு ரணத்தை ஆற்றும். ஸோ வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இதை சரி பண்ணிட்டாலே நம்மளுக்கு வாய் புண்ணு ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி திரிஃபலா சூரணம் வந்து எடுத்துட்டு வாய் கொப்பளிக்கலாம். அது வாய் கொப்பளிக்கும் போது இல்லை மாத்திரைலாம் வேணாம், மருந்துலாம் வேணான்னா ஒன்றுமே இல்லை, வெதுப்பான சின்ன மைல்டாக ரொம்ப பொறுக்கக்கூடிய அளவில் என்ன ரணம் இருக்குல்ல, வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் கல் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சு பாருங்கள். அதுவே நல்லா உங்களுக்கு புண்ணாத்தும். மருத்துவர்கிட்ட போய் வாய் புண்ணு எங்கே இருக்குது, எந்த மாதிரி ஆழமாக இருக்குது, எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்றதை கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட காட்டுங்க. ஏன்னா ஒரு புண்ணு வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட காட்டி அதுக்கான கரெக்டான ஆலோசனை, கரெக்டான மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆறுமுகம் மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்க? என் ஒய்ஃபுக்காக கேக்குறேன். என்ன வயதாகுது உங்களுக்கு? அவங்களுக்கு 35 வயசு ஆகுது. சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து 7 வருஷமா வந்து சுகர் இருக்கு மேடம். அவங்களுக்கு தைராய்டு இருக்கு. இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு 1 வீக்கா வந்து என்ன கேட்டீங்கன்னா இடது கை வந்து ஷோல்டர் வலின்னு சொல்லி அந்த கை வந்து நல்லா தூக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தூக்க முடியலங்கிறாங்க அந்த இடது கை மட்டும். இவங்க போய் காமிச்சிட்டாங்க ஆக்சுவலா டாக்டர்கிட்ட. அவங்க பிசியோதெரப்பி மட்டும் பண்ணிட்டு ஏதோ டேப்லெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க போல. ஆனா அது இன்னும் நிரந்தரமா சரியான மாதிரி தெரியல. என்ன மேடம் பண்ணலாம் அதுக்கு? சரி, இப்போ இந்த தோள்பட்டை வலி இருக்கு, தோள்பட்டையை வந்து பயன்படுத்தும் போது நம்ம கையை தூக்கும் போதோ இல்லை ஒரு பொருள் எடுக்கும் போதோ நம்மளுக்கு இங்கே வலிக்குது, கழுத்துலேருந்து அந்த வலி வருது, தோள்பட்டையிலேருந்து நம்ம விழா பக்கம் போகுது, இது வந்து முதல்ல நம்மளுக்கு வாய்வு பிடிப்பு இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு வாதம் மேல் நோங்கி, ஏன்னா நாடி பரிசோதனை செய்யும் போது தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த வாதம் மேல் நோங்கி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த வலிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கருப்பு உளுந்து பாருங்க, கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, 1 கப் எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்து 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும், ரொம்ப கம்மி அளவு எடுத்துக்கோங்க. சோம்பு எடுத்துக்கோங்க, சீரகம் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் போதும். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்று பட போட்டு நல்லா அரைச்சி பொடியாக்கி அந்த கஞ்சியை வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்க, தினமும் வாரத்துக்கு ஒரு 2 நாள், வாரத்துக்கு ஒரு 3 நாள் அப்படின்ற மாதிரி அந்த கஞ்சி செய்து கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. 2வது உளுந்து தைலம், வாத நாராயணி தைலம், இல்லை பிண்ட தைலம், இந்த மாதிரி நிறைய தைலங்கள் இருக்குது.
அதில் ஏதாவது ஒரு வாதம் குறைக்கக்கூடிய அந்த வாத நாராயண தைலம் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அந்த தைலம் வாங்கி நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்ல கழுத்து, முதுகு, தோள்பட்டை எல்லா பக்கத்துலேயும் நல்லா வந்து அந்த மசாஜ் பண்ணி வட்ட வடிவில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு சூடு பண்ணி போட்டு மசாஜ் பண்ணி விட்டாலே நல்லாவே அந்த வாதம் குறையும். உள்ளுக்கு நான் கொடுக்குறதையுமே எடுத்துக்க சொல்லுங்கள். வெளிப்பிரயோகமாக இந்த தைலமும் இது பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வலி குறைஞ்சிரும். ஆனால் உங்களுக்கு அதையும் தாண்டி திரும்பவும் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அப்பப்போ திடீர்னு வருது, தோள்பட்டை ரொம்ப பெயினாக இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காதீங்கம்மா, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். வளர்மதி. எந்த ஊர்லேருந்துமா? ஆர்கேபேட்டை. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாமா? 38 வயசு. வணக்கம்மா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம், அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி தான் பேசணும். இந்த ஒயிட்டா வருது இல்லைங்களா, அது வந்து அதிகமாயிட்டே இருக்கு, அது என்ன பண்ணா போகும் அப்படின்றது. சரி, இந்த ஒயிட்டா இருக்குன்னு சொன்னீங்களா, வெள்ளை வெள்ளையா தேமல் மாதிரி இருக்கா, இல்ல வெள்ளை வெள்ளையா இருக்கும் பாத்தீங்களா, விட்டிலிகோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? வெள்ளை வெள்ளையா இருக்கு. வெள்ளை வெள்ளையா இருக்கு. சோ அப்ப அது எங்கெல்லாம் இருக்குது உடம்புல? அது உதட்டுல இருக்கு, அப்புறம் பார்த்தா கையில கால்ல எல்லாம் இருக்கு. சரி, இது எப்போ வந்து வர ஆரம்பிச்சுது, எங்க ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சுது? உதட்டுல வர ஆரம்பிச்சு. உதட்டுல ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிடுது. ஓகே, எவ்வளவு நாளா இது இருக்குது உங்களுக்கு? இது ரொம்ப வருஷமா இருக்கு மேடம். சரி, ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு சூப்பரான ஒரு தைலம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வெள்ளை வெள்ளையாக தோலில் வெள்ளை வெள்ளை இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணணும், அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்தில் போய் நிற்கணும். அதே மாதிரி நல்லெண்ணெய் தேய்ச்சி முதல்ல குளிங்க. பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பயன்படுத்திட்டு போய் சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறீங்களோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து அது மேட்ச் பண்ணும். நம்மளோட ஸ்கின் டேனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்கின்னை விட வெள்ளையாக இருக்குது, அந்த மெலமெண்ட் செக்ரீஷன் கம்மியாக இருக்குது, அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் தாராளமாக மருத்துவரை அணுகலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. நன்றி நேர்களே, இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.